Hi students, welcome to our channel. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கான ஒரு லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு மேல நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம நம்ம வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஸோ கம்ப்ளீட்டா பார்க்க போறோம் இந்த இங்கிலீஷ்க்கு கொஸ்டின் ஆன்சர், சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், அப்புறம் அப்ரிசியேஷன், பேராகிராஃப், இது மாதிரி எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போறேன். ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சரியா? இப்போ உங்களுக்கு நான் வந்து ப்ரோஸ் 1லேருந்து 6 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ப்ரோஸில் உள்ள இம்பார்ட்டன்ட் சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. இதில் நான் காமிக்கக்கூடிய இந்த சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷனில் நீங்கள் 6 சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸுமே அட்டன் பண்ணிடலாம். கண்டிப்பாக உங்களால் 6 மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸில். ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 14 1 மார்க் கொஸ்டின்ஸ்க்கான மெட்டீரியலும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். சப்போஸ் அந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது பெய்டு மெட்டீரியல் தான், அதையும் நான் சொல்லிடுறேன். காசு அந்த மெட்டீரியல் வந்து. ஸோ சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8122294404 அந்த நம்பருக்கு 12th இங்கிலீஷ் 1 மார்க் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள். அதை பற்றின டீட்டெயில்ஸை ஃபர்தராக நம்ம அங்கே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், சரியா? உங்களுக்கு வந்து அந்த லிங்க்கு, ஆர்டர் பண்ணுறதுக்கான லிங்க் அண்ட் அதனுடைய ப்ரைஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நான் மெசேஜ் மூலமாக இன்ஃபார்ம் பண்ணுறேன், சரியா? ஓகே, இப்போ இதில் நம்ம இந்த சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இம்பார்ட்டண்ட்டான சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் இது மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாவே போதும். கண்டிப்பாக இதுலேருந்து தான் உங்களுக்கு சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு 3 சினானிம்ஸும் இதுலேருந்து வரும், அடுத்த 3 ஆன்டனிம்ஸும் இதுலேருந்து தான் வரும். கண்டிப்பாக அந்த 6 out of 6 நீங்கள் உங்களால் ஸ்கோர் பண்ணிட முடியும், சரியா? ஸோ கண்டிப்பாக இதை படிச்சுக்கிறங்க. சப்போஸ் ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 14 1 மார்க் கொஸ்டின்ஸ்க்கும் சேர்த்து உங்களுக்கு அந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நான் கொடுத்துருக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அந்த பெய்டு மெட்டீரியல் சம்மந்தப்பட்ட மற்ற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரியா? ஸோ இது எல்லாத்தையும் சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸை பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு போயம்னுடைய அப்ரிசியேஷன்ஸ் அண்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். கொஸ்டின் நம்பர் 21லேருந்து 28 வரைக்கும் கேட்கக்கூடிய போயம் அப்ரிசியேஷன்ஸ் அண்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு. இது ஒரு 4x2 8 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க. டோட்டலாக நமக்கு 6 போயம்ல இருந்தும் ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் நமக்கு வந்துடும். நாம் எழுத போகிறது எனி 4 தான், சரியா? ஸோ அந்த எனி 4 கொஷின்ஸ்க்கு இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கொஷின்ஸை மட்டும் படிச்சிங்கனாவே போதும். கண்டிப்பாக 4x2 8 மார்க்ஸ்க்குமே எடுக்கலாம். இதை தாண்டி உங்களுக்கு வேறு அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் கேட்கவே மாட்டாங்க, சரியா? ஸோ நீங்கள் நம்பி தைரியமாக என்ன பண்ணலாம், இந்த போயம் அப்ரிசியேஷன்ஸை மட்டும் நீங்கள் தரோவாக படிச்சுட்டு போகலாம். ஸோ 6 போயமுக்குமே சேர்த்தே நான் அந்த உங்களுக்கு செலக்டிவான அந்த அப்ரிசியேஷன்ஸை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் 4x2 8 மார்க்ஸ் வந்து இதில் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இதில் வந்து நமக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் கேட்பாங்க, இல்லையா? ஸோ அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 போயமுக்குமே ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு போயம் தி கேசலில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு போயமில் இது எல்லா போயமுக்குமே சேர்த்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், சரியா? இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து எல்லா போயமுக்குமே சேர்த்து 6 போயமுக்குமான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துக்குங்க. இதில் இருந்து உங்களுக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்பாங்க. எல்லா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துக்குங்க, சரியா? ஏன்னா நமக்கு அப்ரிசியேஷன் பொறுத்த வரைக்கும் 2 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கண்டிப்பாக நமக்கு வந்துடும். மொத்த அப்ரிசியேஷனில் நமக்கு 6x2 12 கொஸ்டினில் 2 கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்துடும். மீதி 10 கொஸ்டினில் அலிட்ரேஷன் வேர்ட்ஸ் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. மற்றது எல்லாமே உங்களுக்கு அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் நம்ம முன்னால் பார்த்த அந்த 95 கொஸ்டின்ஸ்லேருந்து உங்களுக்கு கேட்டுருவாங்க, சரியா? ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த செக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃபுல் மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ தயவு செஞ்சு இதில் எதையும் நீங்கள் ஒமிட் பண்ணிடாதீங்க, எல்லாத்தையுமே தரவாக படிச்சுக்கோங்க, புரிஞ்சா? ஸோ இதுதான் வந்து இந்த செக்ஷனுக்கு உள்ளது. நெக்ஸ்ட் இஆர்சி
போயமுடைய இஆர்சியில் கொஷின் நம்பர் 31ல இருந்து வந்து நமக்கு கொஷின் நம்பர் 31ல இருந்து 33 வரைக்கும் கேட்பாங்க. பார்ட் 3ல செக்ஷன் 1ல். இதில் நீங்கள் 6 மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த லைனு மட்டும் நல்லா பார்த்துக்கிறங்க. ஒரு 25 லைன்ஸ் கொடுத்துருக்கேன் சரியா. இந்த 25 லைன்ஸ்குள்ளே தான் உங்களுக்கு கேட்பாங்க இஆர்சி பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த 25 லைன்ஸ்க்கு மட்டும் இது எந்தெந்த போயம், எந்தெந்த அந்த போயமுடைய போயட் யார் அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கான ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷனையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதை தாண்டி உங்களுக்கு கேட்க போகிறது இல்லை சரியா. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரோஸ் கொஷின் ஆன்சர்ஸ். இது வந்து உங்களுக்கு கொஷின் நம்பர் 34ல இருந்து 36 வரைக்கும் கேட்பாங்க. பார்ட் 3ல செக்ஷன் 2ல கேட்கக்கூடிய கொஷின் 2 × 3 6 மார்க்ஸ். இதில் நீங்கள் 6 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். 6 ப்ரோஸ்லேயும் இருக்கக்கூடிய முக்கியமான 3 மார்க் கொஷின் ஆன்சர்ஸ் இதில் நான் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நம்ம ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த கொஷின்ஸை மட்டும் நல்லா தரோவாக படிச்சுக்கிறங்க. பட் எந்த ஒரு கொஷினையும் ஒமிட் பண்ணிடக்கூடாது, ஒன்று கூட விடக்கூடாது. ஏன்னா நானே உங்களுக்கு செலக்டிவாக தான் கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் செலக்டிவாக படிச்சிங்கன்னா அது நம்ம சொல்ல முடியாது. அதனால் இதில் நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த 6 ப்ரோஸ்லேயும் உண்டான எல்லா கொஷின்ஸையுமே ஒமிட் பண்ணாமல் படிச்சுக்கிறங்க. 6 ப்ரோஸ்க்குமே கொடுத்துருக்கேன் சரியா. மொத்தம் 53 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 53 கொஷின்ஸை தரவாக படிச்சிட்டிங்கன்னா இதுலேருந்து தான் உங்களுக்கு அந்த 3 கொஷின்ஸுமே கேட்பாங்க. அதில் நம்ம 2 கொஷின் சூஸ் பண்ணி எழுதினா 6 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து பார்ட் 3ல செக்ஷன் 3 × 3 9 மார்க்ஸ்க்கு ஒரு ஸ்கில் பேஸ்டு கான்செப்ட் ஒரு செக்ஷன் இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன கான்செப்ட்ஸ் இதில் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பை சார்ட்டு இல்லைன்னா அந்த ஒரு பை சார்ட் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு 3 கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்மளே சொந்தமாக அந்த பை சார்ட்டை வச்சு ஒரு 3 பாயிண்ட்ல வியூஸ் வந்து எழுத சொல்லியிருப்பாங்க. இல்லைன்னா டயலாக் ரைட்டிங் கேட்கலாம். டயலாக் ரைட்டிங் வித் சிச்சுவேஷன், வித்தவுட் சிச்சுவேஷன் எப்படி வேணாலும் கேட்கலாம். ப்ராடக்ட் 3 ப்ராடக்ட் கொடுத்துட்டு ஸ்லோகன் எழுத சொல்லலாம், ஸ்லோகன் ரைட்டிங். அப்புறம் 3 ஹெட்லைன்ஸ், நியூஸ் ஹெட்லைன்ஸ் கொடுத்துட்டு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத சொல்கிறது. அப்புறம் கம்ப்ளீட் த ப்ராவர்ப் கேட்கலாம். நோட்டீஸ் ரைட்டிங், இமெயில் ரைட்டிங், ப்ராசஸ் டிஸ்கிரிப்ஷன், ரீஅரேஞ்ச் த ஜம்பிள்டு வேர்ட்ஸ். இந்த 9 கான்செப்ட்லேருந்து ஏதாவது ஒரு 4 கான்செப்ட் கொடுப்பாங்க. அதில் நாம் எழுத வேண்டியது 3 கான்செப்ட். இப்போ 3 × 3 9 மார்க். இந்த கான்செப்ட் கிளியராக இருந்தோம்னா எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப்ஸ். கொஷின் நம்பர் 41ல நமக்கு ப்ரோஸ் பேராகிராஃப் கேட்பாங்க. 2 கொடுத்து 1 எழுதுறது. இந்த 3 பேராகிராஃப் தரவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பேராகிராஃப் எழுதிடலாம். ப்ரோஸ் 1 2 ஜென்டில்மன் ஆஃப் வெரோனா, ப்ரோஸ் 2 எ நைஸ் கப் ஆஃப் டீ, ப்ரோஸ் 5 த சேர். இந்த 3 பேராகிராஃப் தரவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹாஃப் ஏலியில் ஒரு ப்ரோஸ் எழுதிடலாம். இப்போ கொஷின் நம்பர் 42 போயம் பேராகிராஃப். அதுவும் அதே மாதிரி தான். போயம் 2 அவர் கேஷுரினா ட்ரீ, போயம் 5 ஆல் த வேர்ல்ட்ஸ் அ ஸ்டேஜ், போயம் 5 எ ஃபாதர் டு ஹிஸ் சன். இந்த 3 போயம் தரவாக இருந்தோம்னா ஒரு போயமுடைய பேராகிராஃப் நம்ம கண்டிப்பாக எழுதிடலாம். அதே போல் சப்ளிமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 43ல சப்ளிமெண்ட்ரி 1 ஆஃப்டர் 20 இயர்ஸ், சப்ளிமெண்ட்ரி 2 ப்ரோஸ் 1 வந்து உங்களுக்கு காட் சீஸ் த ட்ரூத் பட் வெயிட்ஸ். லைஃப் சப்ளிமெண்ட்ரி 2 வந்து லைஃப் ஆஃப் பை, சப்ளிமெண்ட்ரி 5 ஆல் சம்மர் இன் அ டே. இந்த 3 பேராகிராஃபும் இம்பார்ட்டண்ட்டானது சப்ளிமெண்ட்ரியில். அடுத்து மற்ற கொஷின்ஸ் உங்களுக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடி வீடியோவும் போட்டிருக்கோம். இந்த கொஷின் நம்பர் 44ல் உங்களுக்கு சம்மரி கேட்பாங்க. ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு சம்மரி ஆர் நோட் மேக்கிங். அப்புறம் பார்ட் 4ல் கொஷின் நம்பர் 45 வந்து உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங் இருக்கும். 2 லெட்டர் ரைட்டிங் கொடுத்துட்டு 1 எழுத சொல்லுவாங்க. 2ல் 1 வந்து நமக்கு ஃபார்மல் லெட்டர், இன்னொன்று வந்து இன்ஃபார்மல் லெட்டர் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 46ல் எரர் ஸ்பாட் ஒரு 5 கொஷின் இருக்கும். அதுக்கு சாய்ஸாக உங்களுக்கு மாடல்ஸ், ப்ரெபோஷன், ஆர்டிகல்ஸ், லிங்கர்ஸ், இந்த கான்செப்ட்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு 5 மார்க் கொஷினாக கேட்பாங்க. லாஸ்ட்டாக 47 பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு சாய்ஸ் வந்து உங்களுக்கு சிமாண்டிக் ஃபீல்டு இருக்கலாம்,
ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட், டயலாக் இதெல்லாம் நம்ம தனித்தனியாக ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்ம ஒரு ஹாஃப் டே தான் டைம் இருக்குது, போய் பார்த்துக்கிறங்க. சரியா? பார்த்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. தேங்க்யூ.